ஷோரூம் ரவி கலர்ஸ். மல்டி பிராண்டட் இன்னோவேஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், நைட்டிஸ், நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி கலர்ஸ். இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகர பகுதிகளில் அதிக அளவில் மக்கள் கூட்டம். அத்தியாவசிய தேவையின்றி பலரும் வெளியில் செல்வதால் நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயம். புதுச்சேரியில் தள்ளி போகும் அமைச்சர்கள் பதவியேற்பு. என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி. புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்றிற்கு கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு. கர்ப்பிணி பெண்ணை ஏமாற்றி மனம் முடித்த கணவனை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கால் தொடர்ந்து அரங்கேறும் கள்ளச்சாராய கடத்தல். கள்ளச்சாராயம் கடத்திய வாலிபரை கைது செய்து கலால்துறையிடம் ஒப்படைத்த காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி நகர பகுதிகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிக அளவில் காணப்படுவதால் நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்றின் இரண்டாம் அலையானது அதி தீவிரமாக பரவி வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியிலும் நோய் தொற்றின் பாதிப்பு அதிக அளவில் உள்ளதால் நோய் தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்தும் வகையில் மே 31 வரை தளர்வுடன் கூடிய ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் பிற்பகல் 12 மணி வரை மட்டுமே அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நகரின் முக்கிய பகுதியான நேரு வீதி, பாரதி வீதி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் அதிக அளவில் விற்பனை செய்யும் மார்க்கெட் பகுதிகளில் பொதுமக்கள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. மேலும் நகரின் முக்கிய சாலைகளிலும் அதிக அளவில் வாகனங்கள் சாலைகளில் சென்று வருகின்றது. இதனால் நோய் தொற்றானது மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக மாநில அரசு தளர்வுடன் கூடிய ஊரடங்கு பிறப்பித்துள்ளது என்பதை நாம் அனைவரும் கருத்தில் கொண்டு செயல்பட்டால் நோய் தொற்று பாதிப்பிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இழுபறி நீடிப்பதால் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவானது தள்ளி செல்கிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரான ரங்கசாமி மே 7 முதலமைச்சராக பதவியேற்றார். இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள் யாரும் பதவி ஏற்காத நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே அமைச்சர்கள் பங்கிடுவதில் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. இந்நிலையில் புதுச்சேரி சட்டசபைகள் முதலமைச்சர் உட்பட 6 அமைச்சர்கள் மட்டுமே இடம்பெறுவர். இதில் 5 அமைச்சர்களில் பாரதிய ஜனதா தரப்பில் துணை முதலமைச்சர் உட்பட 3 அமைச்சர்கள் சபாநாயகர் பதவி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி 2 அமைச்சர்கள் மற்றும் துணை சபாநாயகர் பதவி மட்டுமே வழங்க முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனால் பேச்சுவார்த்தை நடந்தும் எந்த முடிவும் எடுக்கப்படாமல் தொடர்ந்து இழுபறி நிலையே நீடித்து வருகிறது. தற்போதுள்ள சூழலில் பாரதிய ஜனதா கட்சியானது என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு இணையாக 3 நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவை சேர்த்து என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு இணையாக சரிசமமான பலத்தில் உள்ளதாகவும் இதனால் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையில் சரிசம பங்கு கேட்பதாகவும் தெரிவித்து வருகின்றனர். மேலும் புதன்கிழமை அமாவாசை என்பதால் தேய்பிரையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டார் என்றும் கூறி வருகின்றனர். இந்நிலையில் புதன்கிழமை தற்காலிக சபாநாயகராக லட்சுமி நாராயணன் பதவி ஏற்றாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே சட்டசபையில் பதவி ஏற்பர் என்றும் அமைச்சர்கள் பதவியேற்பு மேலும் காலதாமதமாகும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் தெரிவித்து வருகின்றனர். இதனால் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி இடையே மேலும் இழுபறி நீடிப்பதால் அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவானது மேலும் தள்ளி செல்கிறது. புதுச்சேரி காவல்துறையினர் ரோந்து பணியின் பொழுது கள்ளச்சாராயம் கடத்திய நபரை கைது செய்து கலால்துறையிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரக்ஷனா சிங் உத்தரவின்படி உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் சஜித் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் புதுவை பிள்ளை தோட்டம் பகுதியில் கொரோனா பாதுகாப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியே கையில் 2 பையுடன் வந்த நபர் காவல்துறையினரின் வாகனத்தை கண்டு அவ்விடத்தை விட்டு தப்பித்து ஓட முயற்சி செய்தார். இதனை கண்ட காவலர்கள் குற்றவாளியை துரத்தி சென்று பிடித்தனர். மேலும் அந்நபரிடமிருந்து ரூபாய் 10,000 மதிப்பிலான 110 பிளாஸ்டிக் பாட்டில்களில் கள்ள சாராயம் இருந்தது தெரிய வந்தது. மேலும் அந்த நபரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்ததில் கோவிந்த சாலை பகுதியை சேர்ந்த அந்தோணிராஜ் என்பது தெரிய வந்தது. மேலும் கள்ளச்சாராயம் கடத்தியது தொடர்பாக காவல்துறையினர் அந்தோணிராஜ் மீது வழக்கு பதிவு செய்து கலால்துறையிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்றுக்கு கர்ப்பிணி உயிரிழந்த நிலையில் பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்த கணவரை கைது செய்ய கோரி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.
புதுச்சேரி அடுத்த வில்லியனூர் கணுவாய்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஜாஃப்ரின் மகள் நஸ்ரினிற்கும் வில்லியனூர் பாண்டிய நகரை சேர்ந்த ஃபைசலிற்கும் கடந்த 2020ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்தை தொடர்ந்து ஃபைசல் பெங்களூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வதால் நஸ்ரினுடன் பெங்களூரில் வசித்து வந்தார். தற்போது கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதாலும் நஸ்ரினிற்கு பிரசவ காலம் என்பதாலும் நஸ்ரினை தாய் வீட்டில் விட்டுவிட்டு ஃபைசல் மீண்டும் பெங்களூரு சென்றுள்ளார். இந்நிலையில் திடீரென்று நஸ்ரினிற்கு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள ராஜீவ்காந்தி மகளிர் மகப்பேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் அவருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் மருத்துவமனைகள் நஸ்ரினுக்கு அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறந்திருந்தது. ஆனால் நோய் தொற்றின் காரணமாக மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நஸ்ரினின் உயிரிழப்பு குறித்து கணவருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஃபைசல் நஸ்ரினின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பின்னரே புதுச்சேரி வந்துள்ளார். இதனையடுத்து நஸ்ரினின் பெற்றோர்கள் ஃபைசலிற்கு ஏற்கனவே திருமணம் நடைபெற்று பெங்களூரில் வசித்து வருவதாகவும் இதனை மறைத்து தன்னுடைய பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டதால் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து காவல் நிலையத்தில் ஃபைசல் மீது காவல்துறையினர் எவ்வித வழக்கும் பதிவு செய்யாமல் அவரை விடுவித்தது குறித்து கோபமுற்ற பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் அவரை கைது செய்ய வலியுறுத்தியும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை அடுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரம். இன்று கொரோனாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 1237. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மொத்த நபர்கள் 98,219. இன்று உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26. மொத்த உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1408. இன்று புதுச்சேரியில் பாதிக்கப்பட்ட நபர்கள் 915. காரைக்கால் பாதிக்கப்பட்ட நபர்கள் 222. ஏனாம் பாதிக்கப்பட்ட நபர்கள் 75. மாஹே பாதிக்கப்பட்ட நபர்கள் 25. இன்று குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 1571. மொத்தம் குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 81,336. மொத்தம் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 15,475. இன்று கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 9,148. மொத்தம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டவர்கள் 9,97,347 நபர்கள். புதுச்சேரியில் கொரோனா குறித்த இன்றைய நிலவரத்தை காண்போம். கொரோனாவின் முதல் அலையில் 50 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் உயிராபத்து அதிகம் இருந்தது. அதில் இளம் வயதினர் தொற்றால் பாதிக்கப்பட்டாலும் கூடுமானவரை குணமடைந்து வீடு திரும்பினர். ஆனால் கொரோனாவின் இரண்டாம் அலையில் வயது வித்தியாசமின்றி அனைத்து வயதினரும் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் கதிர்காமம் மருத்துவமனையில் செவிலியர்களாக பணியாற்றும் 3 கர்ப்பிணி பெண்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானது. புதுச்சேரியில் நோய் தொற்று பரவ ஆரம்பித்த கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தான் கொரோனா சிகிச்சை மையமாக செயல்பட்டு வருகிறது. இப்படி கடந்த 1.5 ஆண்டு காலமாக மருத்துவர்களும் செவிலியர்களும் மக்களுக்கு தொடர்ந்து கொரோனா சிகிச்சை அளித்து வருகின்றனர். ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்கள் பணியாற்றும் செவிலியர்களும் மருத்துவர்களுமே நோய் தொற்றுக்கு உள்ளாகும் துயர சம்பவம் நடந்தேறி வருகிறது. இங்கே மருத்துவமனையில் பணியாற்றும் கர்ப்பிணி செவிலியர்கள் தங்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதால் விடுமுறை அளிக்க கோரிக்கை விடுத்து வந்தனர். ஆனால் நிர்வாகம் இதுவரை அவர்களுக்கு விடுமுறை அளிக்கவில்லை. இந்நிலையில் 3 கர்ப்பிணி செவிலியர்கள் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருக்கின்றனர். இந்நிலையில் அவர்கள் மூவரும் சிகிச்சை எடுத்தபடி தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர். பிரெஞ்சு கவுன்சிலர் தேர்தல் தென்னிந்தியாவில் ஒத்திவைக்கப்படுவதாக புதுச்சேரி பிரெஞ்சு தூதரக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மே மாதம் 30ஆம் தேதி பிரெஞ்சு தூதரக கவுன்சிலர் தேர்தல் நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போது கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வருவதன் காரணமாக இத்தேர்தல் மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக இதற்கான அறிவிப்பை வெளிநாட்டில் வசிக்கும் பிரெஞ்சு மக்களுக்கான அமைச்சர் வெளியிட்டார். அறிக்கையில் அனைத்து வாக்களிப்பு நடவடிக்கைகளும் ரத்து செய்யப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 6 வருடங்களுக்கும் பிரெஞ்சு தூதரகத்தில் வெளிநாட்டில் வாழும் பிரெஞ்சுக்காரர்களுக்கான கவுன்சிலர்கள் என்று அழைக்கப்படும் தங்கள் பிரதிநிதிகளை பிரெஞ்சு மக்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்வது வழக்கம். அந்த வகையில் தென்னிந்தியாவில் நடைபெறும் தேர்தலில் யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரி, கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் வசிக்கும் பிரெஞ்சு குடிமக்கள் பங்கேற்பர்.
இதன் காரணமாக வாக்காளர்கள், வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் பணி செய்யும் ஊழியர்களுக்கு ஏற்படும் கொரோனா அபாயங்களை கருத்தில் கொண்டு தேர்தலை ஒத்திவைக்குமாறு பிரெஞ்சு அதிகாரிகளிடம் வெளிநாடு வாழும் பிரெஞ்சு மக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இக்கோரிக்கையை ஏற்ற பிரெஞ்சு அரசு தற்காலிகமாக தேதி குறிப்பிடாமல் பிரெஞ்சு கவுன்சிலர் தேர்தல் தென்னிந்தியாவில் ஒத்திவைக்கப்படுவதாக பிரெஞ்சு தூதரக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் முழு ஊரடங்கு உத்தரவால் கடைகள் இயங்காமல் வெறிச்சோடி நிலையிலேயே காணப்படுகிறது. தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்றானது தொடர்ந்து அதிகரித்து செல்வதால் மே 24ஆம் தேதி வரை தளர்வுடன் கூடிய ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இருந்தபோதிலும் நோய் தொற்று தொடர்ந்து அதிகரித்து சென்றதால் மே 24ஆம் தேதி முதல் 7 நாட்கள் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியை ஒட்டிய தமிழக பகுதியான கோட்டக்குப்பத்தில் முழு ஊரடங்கின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு சாலைகளில் வாகன போக்குவரத்தின்றியும் பொதுமக்கள் நடமாட்டமின்றியும் வெறிச்சோடி நிலையிலேயே காணப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரியிலும் பிற்பகல் 12 மணி வரை அத்தியாவசிய கடைகள் இயங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் கோட்டக்குப்பத்தை ஒட்டிய புதுச்சேரி மாநிலமான முத்தியால்பேட்டை பகுதிகள் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு காய்கறி கடைகளும் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் கோட்டக்குப்பத்தில் இருந்து முத்தியால்பேட்டை பகுதிக்கு பொதுமக்கள் வருவதை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் சாலைகளில் தடுப்புகள் அமைத்து தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இதனால் முத்தியால்பேட்டை பகுதியில் தடுப்பிற்கு ஒருபுறம் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு வெறிச்சோடி நிலையிலும், மறுபுறம் பிற்பகல் 12 மணி வரை பொதுமக்கள் இயல்பு நிலையிலும் காணப்படுகின்றனர். கொரோனா பாதிப்பால் ஏற்பட்ட ஊரடங்கால் பொதுமக்கள் பலர் தங்கள் வாழ்வாதாரத்தை மொத்தமாக இழந்துள்ளனர். அவர்களில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்கள் தங்களின் அன்றாட தேவைகளான உணவுக்கு கூட வழியின்றி சிரமத்துக்கு உள்ளாகின்றனர். இந்நிலையில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள சிவப்பு அட்டைதாரர்களுக்கு இலவச அரிசி வழங்கும் திட்டத்தினை புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் ஊரடங்கால் வேலைகளுக்கு செல்ல முடியாமல் தொழில்களில் முடக்கம் ஏற்பட்டு அன்றாடம் உணவுக்கே தவித்து வரும் மக்கள் பயன்பெறும் வகையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு அட்டைதாரர்களுக்கு மாதம் 5 கிலோ இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் இன்று முதல் மத்திய அரசின் இலவச அரிசி வழங்கப்படுகிறது. சின்னாத்தா அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற தொடக்க நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு அரிசி பெறும் பயனாளிகளுக்கு 2 மாதத்திற்கான இலவச அரிசியை வழங்கி தொடங்கி வைத்தார். பயன்பெறும் இந்த திட்டத்தில் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிவாரணத்தை பெற்றுக்கொண்டனர். புதுச்சேரியில் ஏற்கனவே கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகமாக பரவி வரும் வேளையில் இதில் அதிகபட்சமாக புதுச்சேரி மணவெளி தொகுதி டிஎன் பாளையம் கிராமத்தில் நோய் தொற்று மிக அதிகமாக பரவி வருகிறது. மற்ற இடங்களை காட்டிலும் டிஎன் பாளையத்தில் அதிகமாக கொரோனா தொற்றானது பரவி வருகிறது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 8 பேர் நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்துள்ளனர். இதனையடுத்து அந்த கிராமம் கட்டுப்பாட்டு பகுதியாக காவல்துறையினரால் அறிவிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொரோனா கட்டுப்பாட்டை மீறி டிஎன் பாளையம் மக்கள் வெளியில் சுற்றுவதால் மென்மேலும் அதிகமாக நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனையொட்டி கட்டுப்பாட்டை தீவிரப்படுத்துவது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பூர்வா கார்க், சட்டமன்ற உறுப்பினர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் அப்பகுதியில் ஆய்வு செய்தனர். அப்போது கொரோனா கட்டுப்பாட்டு பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்த காவல்துறைக்கும் வருவாய் அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் பூர்வா கார்க் உத்தரவிட்டார். மேலும் கட்டுப்பாட்டு பகுதியிலிருந்து வெளியில் வருபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவு பிறப்பித்தனர். அதன்படி வெளியில் வரும் நபருக்கு ரூபாய் 500, கொரோனா தொற்று இருந்து வெளியில் வந்தால் ரூபாய் 1000 அபராதம் விதிக்க உத்தரவிட்டனர். வீடு வீடாக சென்று கொரோனா பரிசோதனை செய்ய உத்தரவிட்டார் மாவட்ட ஆட்சியர். இதேபோல் அதிகம் கொரோனா பாதித்த நோனாங்குப்பம் கிராமத்திலும் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் துணை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி, தாசில்தார் திருக்குமரன், தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன், காவல்துறை ஆய்வாளர் தனசெல்வம், மருத்துவ அதிகாரி சுபாஷினி ஆகியோர் இவர்களுடன் இருந்தனர். இந்தியாவில் கொரோனா நோய் தொற்றிலிருந்து மீண்டு வரும் நோயாளிகளுக்கு கருப்பு வெள்ளை பூஞ்சை நோயை தொடர்ந்து புதிதாக மஞ்சள் பூஞ்சை நோய் தொற்றும் கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா நோய் தொற்றிலிருந்து மீண்டு வரும் நோயாளிகளுக்கு கருப்பு பூஞ்சை நோய் தாக்குதல் இந்தியாவில் தற்போது காணப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து வெள்ளை பூஞ்சை நோய் தாக்குதலும் நோயாளிகளிடம் கண்டறியப்பட்டு வரும் நிலையில் புதிய சவாலாக மஞ்சள் பூஞ்சை நோய் முதல் முறையாக இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காஜியாபாத் எனும் நகரை சேர்ந்த 45 வயது மதிக்கத்தக்க கொரோனா நோயாளிக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து புதுச்சேரி மாநில சுகாதாரத்துறை செயலர் அருண் கூறுகையில், மஞ்சள் பூஞ்சை நோயானது ஊர்வன விலங்குகளுக்கே ஏற்படும் என்றும் சுகாதாரமாக இல்லாததும்
அல்லது சுகாதாரமற்ற உணவுகளை உட்கொள்வதாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ள நிலைகள் மஞ்சள் பூஞ்சை நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறினார். மேலும் இந்நோயால் தாக்கப்பட்டவர்களுக்கு உடல் அசதி, பசியின்மை, உடல் எடை குறைதல் ஆகிய அறிகுறிகள் தென்படுவதோடு உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மஞ்சள் நிற சீல் வைத்து ஆறாத புண்களாக மாறி மரணம் கூட ஏற்படலாம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சிறந்த சுகாதாரம் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியே பூஞ்சை நோய்களுக்கு எதிரான கவசம் என்றும் மஞ்சள் பூஞ்சை நோய் பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஆரம்ப நிலையிலேயே ஏற்படுத்த வேண்டும் என்றும் சுகாதாரத்துறை செயலர் அருண் தெரிவித்துள்ளார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகர பகுதிகளில் அதிக அளவில் மக்கள் கூட்டம். அத்தியாவசிய தேவையின்றி பலரும் வெளியில் செல்வதால் நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயம். புதுச்சேரியில் தள்ளி போகும் அமைச்சர்கள் பதவியேற்பு. என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா இடையே பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி. புதுச்சேரியில் கொரோனா நோய் தொற்றிற்கு கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு. கர்ப்பிணி பெண்ணை ஏமாற்றி மனமுடித்த கணவனை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். புதுச்சேரியில் கொரோனா ஊரடங்கால் தொடர்ந்து அரங்கேறும் கள்ளச்சாராய கடத்தல். கள்ளச்சாராயம் கடத்திய வாலிபரை கைது செய்து கலால்துறையிடம் ஒப்படைத்த காவல்துறையினர். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.